உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட். அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட். இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களை பார்க்குறோம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 8 குடைவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ 8 குடைவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானம், தன லாபம் இருக்காது. என்ன செய்கிறதுனே தெரில சார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தங்கமாக மாறும் வாங்குறதெல்லாம். முதல் 6 மாதம் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் கோல்டில் தான் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கோல்டை நோக்கி பிரயாணமாகும். கோல்டு தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு கோல்டு. அப்போ 2ஆம் இடம் என்பது படிப்பில் போய் குரு வந்து அப்படி பிரமாதமாக பட்டை கிளப்புறீங்க. ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க, நுழைவுத் தேர்வுகள், நீட்டு போன்ற எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல சார்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான காலம். ஏனென்றால் ரிஷபராசிக்கு 11 குடைவனாகவும் இந்த குரு பகவான் விளங்குகிறான். அவன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபங்களை தருகிறான். சனி 11ஆம் இடத்தில் இருந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. 11ஆம் இடத்துல சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து என்ன பண்றார், நிறைய லாபங்களை தரார். லாபத்தை நோக்கி யோசிக்கிறேன். ஆமா, நம்ம எதுக்கிட அந்த கம்பெனியில் இவ்வளோ நாள் வேலை பார்க்குறோம், இவங்களை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோன்னு யோசிச்சா நம்மளை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுதான் அங்கேருந்து பிறக்கிறது உங்களுக்கு ஞானம். தனியாக நீங்களும் ஒரு கடை போடுவீங்க. நானும் பண்ணுறேன் சார், கார்பென்ட்ரி ஒர்க்கு தானே, பார் நானும் பண்ணி காட்டுறேன், சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு காட்டுறேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். ரிஷபராசிக்காரர்கள் தனித்து செயல்பட போகிறீர்கள். முக்கியமாக குழந்தை பிறக்க போகுது. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்துட்டார். அடுத்ததாக ஜூனுக்கு அப்புறம் குரு விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8 குடைவனாக இருந்து 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது தங்கம் வாங்க போகிறீங்க. தங்கம், வெறும் தங்கம், கோல்டு சம்மந்தப்பட்ட இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் நல்லா இருப்பீங்க. அடுத்து 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்கிறார். மின்னலே அதெல்லாம் 7ஆம் இடத்துல வரும்போது காதல் வருகிறது. காதல், வெளிநாட்டு யோகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க. கனடா போகணும் சார், அமெரிக்கா போகணும் சார், எங்கே ஆசைப்படுறீங்களோ அங்கே போவீங்க. அடுத்ததாக 7ஆம் இடம் என்பது என்ன, பிரிந்து போன காதல் எல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் சேர்ந்துருவீங்க. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். 11 பார்க்கிறார். அப்போ என்ன குறை, என்ன வேணும் உனக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு தருவார். டோன்ட் வரி. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னாடி எடுத்து வைக்க போகிறீங்க.